ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஆர்ஜே ஹர்ஷன் அண்ட் வெல்கம் டு காலையில் விடிஞ்சிருச்சு ஷோ. இன்றைக்கி பிரதமர்ஜி நம்ம ஊருக்கு வரதுனால ரோடெல்லாம் அங்கங்கே பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு சட்டுன்னு கிளம்புங்க. பிரதமர்னு சொன்னதுக்கப்புறம் ஞாபகம் வருது, நம்ம பிரதமர்ஜி பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம்னு ஒன்று இறக்கியிருக்காரு. புரிமடி சொல்கிறேன் கேளுங்க. முடி திருத்தம் செய்கிறவங்க, பூட்டு, ஆயுதம், சிற்பம், செருப்பு தைக்கிறவங்களுக்கெல்லாம் ஊக்கத்தொகை, சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் இல்லாமல் கம்மி வட்டிக்கு கடன் கொடுத்து அவங்க முன்னேற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களாம். நல்ல திட்டம்ல. உங்களுக்கு இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க தெரிஞ்சா மறக்காமல் இதை பற்றி சொல்லி பயன்பெற்றுக்கோங்க. சரி, காலையில் மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்காக டிஎம் சவுந்தரராஜன் சார் இசையில் கண்ணதாசன் லிரிக்ஸில் எம்ஜிஆர் நடித்த என் நன்னன் படத்துலேருந்து நெஞ்சமுண்டு நேர்மை ஒன்று சாங் இதோ உங்களுக்காக. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. பாட்டு போயிட்டாலும் நீ போன சித்த நேரத்திலே போயிடுச்சு. सर 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 ओके सर सर 10 मिनट सर 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 இத பாருங்க. ஐயா கொஞ்சம் சீக்கிரங்க, ஆல்ரெடி லேட் ஆச்சு. தம்பி நீ கிளம்பு, ஸ்கூலுக்கு நேரமாச்சு, கிளம்பு. எவ்வளோ நாளாக பேக் தைச்ச சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். பேக் தைச்சு தான் நான் போவேன். எங்கள் அப்பா எனக்கு சொல்லலை. உங்கள் அப்பா என் பேச்சு கேட்காம ஊர் சுற்றினேன். நீயாவது என் பேச்சு கேட்க. அப்போ என் பேகு நாளைக்கு தைச்சு தாரு சாமி. இந்தாங்க. வைங்கயா, பரவாயில்ல வைங்கயா. இல்லை தம்பி, எனக்கு உழைக்காத ஒளியும் போகுது, பரவாயில்ல.
தம்பி உங்கள் ஸ்கூல் வழியாக தான் போகிறேன், வரியா? தென்றல் வர வெறுத்திடுமா மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான்